நான் அவனை கிராம பிஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல. ஐயோ, புடவையில நெருப்பு பத்திட்டு இருக்கு. சாலட்டு பாட்டி சொன்னா தானம் தொம் ததானம் தானம் தானம் ததாகனம் தானம் ததாகனம் தானம் தொம் ததாகனம் ததகனம் தொம் ததாகனம் தொம் ததாகனம் தனம் தொம் ததாகனம் தொம் ததா ஆனம் தொம் ததாகனம் ததானம் ததாகனம் தானம் ததாகனம் ததானம் ததாகனம் ததாகனம் தொம் ததானம் தனம் தொம் ததானம் தானம் ததா ததானம் ததாகனம் 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 தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தம் தானம் தொம் தொம் ததாகனம் தொம் தம் ததாகனம் தொம் தொம் மாசம் மாசம் வந்து மாலையை மாத்திடு, மத்ததுல கோட்டை விட்டுரு. அந்த கிராதவ குடும்பம் அலங்கோலப்படணும். மூட்டையில இருந்து கொட்டின நெல்லிக்காய் மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற ஒத்தரும் செதறணும். அதை எப்ப பண்ண போற? மாமா, நல்லதுக்கு நேரம் வரணுங்கிற மாதிரி கெட்டதுக்கும் காலம் கூடி வரணும். கூடிய சீக்கிரம் பிரளயத்தை ஏற்படுத்துவேன். கிழிச்ச பாலாவை தூண்டி விட்ட, பெருசா எதுவும் நடக்கல. பிரசவத்தை காரணம் காட்டி அம்புஜத்தை பட்டணத்துக்கு அனுப்பணும்னு பார்த்த, அதுவும் பலிக்கல. உன் ஜம்பம் எதுவும் கனபாடிகிட்ட மசியல. ருக்கு, நீ ஆடுற ஆட்டம் எல்லாம் சலசலப்பை ஏற்படுத்துறது. ஆனா அந்த சின்ன சலசலப்பு சாஸ்வதம் இல்லையே. இந்த சலசலப்பு ஒரு நாள் கை அலப்பா மாறும், புயலா உருவெடுக்கும், பூகம்பமா வெடிக்கும், பூமியை பொளக்கும். கடபாடிகளுங்கிற அந்த அஸ்திவாரம் ஆட்டம் காணும், அழிஞ்சு போகும். இன்னும் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கா? இல்ல நல்ல கோர்வையா தான் பேசுற, ஆனா வார்த்தையில இருக்கிற வேகம் செயல் இல்லையே. நீ அவளை அழிக்க திட்டம் போட போட அவத்துல சந்தோஷம் ரெட்டிப்பாரு. உங்க அப்பா ஹோமம் நடத்தினார், கரு உருவாச்சு. இங்க உங்க அப்பா மரணம், அங்க 2 விவாகம் 2 ஜனனம். இந்த ஜனனத்துலதான் மாமா மரணமும் அடங்கி இருக்கு. கனபாடிகளோட மரணம். மாமா, குழந்தைதான் பிறந்துருத்தே, மறுபடியும் எதுக்கு மாமா ஹோமம்? ஹோமமா? என்ன ஹோமம்? ஹோமத்துக்கான ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. சாம்பசிவ சாஸ்திரிகள் தான் நடத்த போற. சாம்புவா? அப்ப அவளுக்கு காலம் முடிய போறதுன்னு அர்த்தம். மாமா,
இந்த ஹோமத்துல ஏதோ மர்மம் இருக்கு. மருமகன் எதையாவது கற்பனை பண்ணிக்காத. பேர குழந்தைகள் பிறந்திருக்கிற சந்தோஷத்தை கொண்டாட போறான். இல்ல, இது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. பேரன் பிறந்திருக்கிறதா ஊரே பெருமைப்படுறது. ஆனா மாமா மனசுல சங்கடம் இருக்கு, கவலை இருக்கு. இல்லனா அந்த பிஞ்சு முகத்தை பார்க்காம இருப்பாரா, தூக்காம இருப்பாரா, இல்ல கொஞ்சாம தான் இருப்பாரா? அப்போ பேர குழந்தைகளால தான் தாத்தாவுக்கு கெடுதல்னு சொல்றியா? அப்படிதான் இருக்கணும். இவாளால குடும்பம் பிரிஞ்சிருமோங்கிற கவலை, தான் சாஸ்வதமா சிரஞ்சீவியா தீர்காயுசா இந்த பூமியில இருப்போமாங்கிற சந்தேகம், மரண பயம். அதுக்காக தான் இந்த ஹோமம் பரிகாரம் எல்லாம். அப்ப அந்த கிழட்டு பூனைக்கு யமன் பேர குழந்தைகள் தானே? அவளாலதான் இவனுக்கு ஒரு முடிவா? இல்ல மாமா, அவர் அவ்வளவு சீக்கிரம் சாகக்கூடாது. உயிரோடு இருந்து அவர் வாரிசை பிரிஞ்சு பார்க்க முடியாம பேச முடியாம தவியா தவிக்கணும், துடி துடிச்சு போகணும். அது என்னால நடக்கணும். என் சபதம் நிறைவேறணும். ராமச்சந்திர பிரபு, நீதான்ப்பா எல்லாரையும் காத்து ரட்சிக்கணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்ன எது எது எப்படி எப்படி நடக்கணுமோ அப்படித்தானே நடக்கும். எல்லாம் அவ கர்மா. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்திய தவ கிம்பத ராமதூது கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. கர்மாகதம் பலம் பும்சாம் புத்தி கர்மானுசாராணி ததாபி சுதியச்சாரியா சுவிச்சாரைவ குர்வதி. கர்மாகதம் பலம் பும்சாம் புத்தி கர்மானுசாராணி ததாபி சுதியச்சாரியா சுவிச்சாரைவ குர்வதி. கர்மாகதம் பலம் பும்சாம் புத்தி கர்மானுசாராணி ததாபி சுதியச்சாரியா சுவிச்சாரைவ குர்வதி. கர்மாகதம் பலம் பும்சாம் तथापि सुधियश्चार्यासि विचारैव कुर्वते. कर्मागतं परं पुंसां बुद्धिः कर्मानुसाराणि तथापि सुधियश्चार्यासि विचारैव कुर्वते. कर्मागतं पुंसां बुद्धिः कर्मानुसाराणि तथापि सुधियश्चार्यासि विचारैव कुर्वते. कर्मागतं परं पुंसां बुद्धिः कर्मानुसाराणि तथापि सुधियश्चार्यासि विचारैव कुर्वते. कर्मागतं परं पुंसां. எனக்கு சம்ஸ்கிருதம் ஓரளவுக்கு தெரியும், ஆனா உங்க அளவுக்கு பாண்டித்யெல்லாம் கிடையாது. ஏதோ கர்மா கிர்மான்னு காதுல விழுந்தது. அது என்னது அது கர்மா? நான் இப்ப சொன்னதோட சாராம்சம் என்னன்னா, சொல்லுங்க. நம்மளோட செயல்களுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் வரும். நல்லது பண்ணினா நல்லது, கெட்டது பண்ணினா கெட்டது. நம்ம மனநிலையும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நல்ல பலன் கிடைச்சா நல்ல செயல், கெட்ட பலன் கிடைச்சா கெட்ட செயல்னு தோணும். ஆனால் புத்திசாலிகள் இந்த சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் நன்னா அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குவா. அதனாலேயே பொதுவாக அவளுடைய செயல்கள் எல்லாமே நல்ல பலனை தான் கொடுக்கும். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஆஹா, பகுபேஷா சொல்லிட்டேன். உங்களை ஸ்லாகிச்சு பேசுற அளவுக்கு எனக்கு அறிவு, ஆற்றல், திறமை, புலமை, ஆளுமை, வலிமை, மகிமை. வார்த்தை பிரயோகங்கிறது வெறும் அலங்காரத்துக்காக மட்டும் இருக்கப்படாது, ஆத்மார்த்தமாகவும் இருக்கணும். என்ன மாமா இப்படி சொல்லிட்டேன்? இந்த சேஷுடைய ஆத்மா சதா சர்வ காலமும் உங்களை சுத்தியும் இந்த ஆத்தை சுத்தியும் இந்த ஆத்தோடைய நலன் கருதியும் தான் இருக்கும். என் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் என் ஆத்மா இந்த ஆத்தை தான் வளைய வளைய வந்துட்டு இருக்கும்.
அது மட்டும் இல்லை, நான் இப்போ சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அக்ஷர லட்சம் பெறணும். போகிறோம். சரி மாமா, சரி. ஆனால் எதுக்கு இப்போ திடீர்னு இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகமும் இந்த தத்துவார்த்தமான வார்த்தைகளும்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமோ? இல்லை, சொல்லலான்னா சொல்லுங்க. ஆனால் உங்களால் என்னென்று சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் தான் எனக்கு தனி உரிமையும் சுவாதீனமும் கொடுத்துருக்கேளே. சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணணுங்கிற? இல்லை, நானும் ஒரு 10-15 நாளாக உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் எல்லார்ட்டேருந்தும் விடுபட்டு ஒரு ஏகாந்தத்தில் இருக்கே. உங்களை இந்த மாதிரி ஒரு கோலத்தில், அதாவது தீட்சையில், நான் இந்த ஆற்றுக்கு வந்ததுலேருந்து உங்களை இந்த நிலையில் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு சங்கடம் உங்கள் மனசை வியாபிச்சுன்னு இருக்குன்னு எனக்கு நன்னா புரியுறது. இது பாருங்க, ராமனுக்கு ஒரு அனுமன் மாதிரி இந்த கணபாடிகளுக்கு இந்த சேஷு என்னென்னைக்கும் பக்கத்துணையா பலமா பக்தனா இருப்பேன். அது ஆற்றுல எல்லாரும் கொடி கொடி பேசின்னு இருக்கா. யாருக்கும் உங்க முன்னாடி பேச திராணி கிடையாது. ஆனா நான் அப்படி இல்லையே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போ. எனக்கு எல்லாமே அந்த ராமச்சந்திரமூர்த்தி தான். எல்லாத்தையும் அவன்கிட்ட விட்டுட்டேன். கர்மாவை ஆறாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவா. ஏவினை என்ன சுட்டுன்றிருக்கு இப்போ. மாமா, கொஞ்சம் புரியும்படியா சொல்றீங்களா? அதாவது என்னோட 5வது தலைமுறைய அந்த ராமபிரான் தான் சேர்த்து வைக்க போகிறதா என் சொப்பனத்தில் வந்து சொன்னார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. காமு சரியாக தான் கேட்டா. அப்பா, நீங்க அடிக்கடி சொல்வேலே ஒரு ராமர் கதை உங்களாண்ட சொன்னாருன்னு. என் சொப்பனத்தில் வந்து சொன்னார், உன்னோட 4வது தலைமுறை ஒன்று சேர்றதுக்கு நான் தான் காரணகர்த்தாவாக இருக்க போகிறேன் அப்படின்னு. அப்படின்னா ஏதாவது ஒரு தலைமுறையில எல்லாரும் பிரியணும் தானேப்பா அர்த்தம்? அது இந்த தலைமுறையா கூட இருக்கலாமே. அதனால் அந்த பிரிவு, பிளவு, சிதறல் இந்த தலைமுறையில் நடக்கணும்னு இருக்கோ என்னவோ. கடந்த சில நாட்களாக மனசு ரொம்ப சஞ்சலம் அடைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறதோன்னு கவலையாக இருக்கு. மாமா, இதை பற்றி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கா. நீங்கள் இப்படி விடுபட்டு இருக்கிறதே ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதமாக நினச்சிட்டு இருக்கா. இல்லை, அது நினச்சிட்டு இருக்கோம். சத்த விசிறட்டுமா? விசிறுனா உடம்புக்கு சமாதானம். மனசமாதானத்துக்கு எதை எடுத்து விசிறது? பரிகாரம், பிராயச்சித்தம் இதெல்லாம் வரப்போகிற விளைவுகளோட தீவிரத்தை குறைக்கலாமே தவிர அந்த சம்பவத்தை நல்லதோ கெட்டதோ அடியோடு அழிக்க முடியாது. அப்படி என்ன மாமா அசம்பாவிதம் நடக்க போறது? அது என்னன்னு தெரிஞ்சா நாம மகான் ஆயிடுவோம், ஞானி ஆயிடுவோம். அப்படி ஞானி ஆயிட்டோம்னா அது எதுவுமே நம்மளை பாதிக்காது. நீங்க என்ன சொல்ல வரீன்றதே புரியல மாமா. காலன் கெட்ட வரும்போது தான் ஆசை விஸ்வரூபம் எடுக்கும்னு சொல்லுவா. இந்த தேகம் இந்த பூமியில் இன்னும் எத்தனை நாள்னு தெரியல. ஆனால் அதிக நாட்கள் இல்லைன்னு மட்டும் என் அடி மனசில் ஒரு எண்ணம் ஓடின்னு இருக்கு. மாமா, என்ன மாமா இது இப்படி சம்பந்தம் இல்லாமல் அச்சாணியமாக பேசிட்டு இருக்கு?
சேஷு, ம் சத்து கிட்டவா. அதனால தான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நம்ம சாம்பு இருக்கான் இல்லையா, யாரு தர்பகட்டியை தூக்கிண்டு மூக்க மூக்க உறிஞ்சின்ட்டு மாலையபக்ஷம் ஸ்ரார்த்தம் அது இதுன்னு முக்காலனாக்கு பண்ணி வைப்பானே அவனா? அதை பண்ணி வைக்கிறதாவது பரவாயில்ல, போக போக பாரு, சந்தி பண்ணி வைக்கிறதுக்கே சாஸ்திரிகளை தேட வேண்டிய காலம் வரும். அதுக்கும் அடுத்த கட்டம் சந்தி பண்ணுறதே அத்திரதியாக நின்று போயிடும். மாமா, சாம்புவை பற்றி ஏதோ சொல்ல வந்தேள். அவனண்ட ஹோமத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். கணபதி ஹோமமும் நவகிரக சாந்தி ஹோமமும். இப்போதான் அம்புஜத்துக்கு நல்லபடியாக ரெட்டை குழந்தை பிறந்து புண்ணியா ஜனம்லாம் நடந்ததே. அது வேற இது வேற. இது இந்த குடும்பத்தோட நலனை கருதி அதுக்கு உண்டான காரணத்தை சாம்புக்கிட்ட சொன்னேன். அந்த காரணம் காதுங்காதும் வச்சா மாதிரி இருக்கணும், யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு. அப்படி என்ன காரணம் மாமா? அதான் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டேனே. எனக்கு கூடவா தெரியக்கூடாது மாமா? அந்த ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட இருக்கிற அனுமான் மாதிரி நான் என்னை நம்பி நீங்கள் தாராளமாக சொல்லலாம். நீ சாம்புவை சந்திச்சு அந்த ஹோமத்துக்கு உண்டான என்னென்ன சாமக்கிரகைகள் தேவையோ அதை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு. இல்லை மாமா, அது வந்து என்ன, விசிறிய கொடு. துர்ஜன பரிகர்த்தவியோ வித்யா அலங்கிருத்தோபிசன். இல்லை, நான் போய் ஹோமத்துக்கான ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். இந்த வம்சத்தை, இந்த குலத்தை, இந்த குடும்பத்தை நீதான்ப்பா காத்து ரட்சிக்கணும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம.